ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றின ஒரு டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூலு கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. NH நேஷ்னல் ஹைவேயில் இருக்குது. அதாவது வேப்பூர் டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா மாப்பொடையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைவேலே இருக்குது. 2 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு ஸ்கூல் வந்து 6th to 12th தமிழ் மீடியம் ஸ்கூலு. அதுக்கு பக்கத்து கேம்பஸ்லேயே இங்கிலீஷ் மீடியம் 6th to 12th வரைக்கும் இருக்குது வித் ஹாஸ்டல். அந்த தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கிற கேர்ள்ஸுமே இந்த கேம்பஸ் ஸ்கூலில் இருக்கிற கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் எதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என்னுடைய நீஸ் நாங்கள் இந்த ஸ்கூலில் இப்போ அட்மிஷன் போட்டிருக்கோம். ஹாஸ்டல்லையுமே சேர்த்து விட்டுருக்கோம். ஒரு நாள் அவங்களால ஹாஸ்டலில் இருக்க முடியல. ஏன்னா 10th வரைக்கும் அவங்க வீட்டிலே தான் இருந்து போயிட்டுருந்தாங்க டே ஸ்காலராக. 11th நாங்கள் பார்த்த ஸ்கூல் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க 10th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு ஒரு கேம்பஸ் ஸ்கூல்லவே இருக்கிற ஹாஸ்டல் இங்கிலீஷ் மீடியம் 11th 12th வேணுங்கிற மாதிரி நாங்கள் சர்ச் பண்ணோம். இந்த ஸ்கூலில் இருக்கிறது எங்களுக்கே தெரியல. இங்கிலீஷ் மீடியம் வித் ஹாஸ்டலோடைய சில ஸ்டாஃப்ஸ் கிட்ட எங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் கிட்ட கேட்கும்போது இந்த ஸ்கூலை வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்தோம். பாப்பா வந்து வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி ஹாஸ்டலில் தங்க முடியலைங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களை விடுறதுக்காக நாங்கள் வந்தோம். ஹாஸ்டலில் மறுபடியும் சமாதானப்படுத்தி ஹாஸ்டல்லாம் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்டல் மாதிரியே இருக்குது. ஆப்போசிட் சைடில் ரூம்ஸ் இருக்குது. நானாக சின்ன வயசில் ஒரு ஹாஸ்டலில் தான் படித்தேன். 6th to 12th நானுமே இப்படி தான் வந்து சேர்ந்த உடனேயுமே அழுதேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. அங்கெல்லாமே கூட இந்த மாதிரி செப்பரேட் ரூம்ஸ் எல்லாம் இல்லை, பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அங்கே தான் நாங்கள் ஒரு 80 பேர்கிட்ட லைனாக படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே ப்ரைவேட் ஹாஸ்டல், ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி ரொம்ப நீட்டாக செப்பரேட் ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூமில் 4 பெட்டு, ஃபேனு எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் அந்த ஃப்ளோர்லேயே இருக்குது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. ரெஸ்ட் ரூமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. பாப்பா சொன்னாங்க ஹாட் வாட்டரும் வரும், நார்மல் வாட்டரும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹீட்டர் எல்லாமே இதனுடைய என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டலுக்கு ஈக்குவலான ஃபெசிலிட்டி இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, யாராச்சும் இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலு வித் ஹாஸ்டலோட பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் நீங்கள் தாராளமாக சேரலாம். இந்த ஸ்கூலில் சேர்கிறதுக்கு அல்லது ஹாஸ்டலில் சேர்கிறதுக்கு வந்து சில ப்ரியாரிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, சிங்கிள் பேரண்ட் வளர்க்குற பிள்ளைங்களாக இருக்கணும். அதாவது அப்பா இல்லை, அம்மா இல்லை, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். இந்த ஸ்கூல் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறதால அந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கூலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எங்களுடைய பாப்பா இது வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சில ஃபேமிலி சுச்சுவேஷனால் அமௌண்ட் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரியான நிலைமையில் நாங்கள் இருக்கோம். அதனால தான் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் சர்ச் பண்ணோம். அவங்க இங்கிலீஷ் மீடியங்கிறதால இங்கிலீஷ் மீடியத்திலே போட்டுடலாம், தமிழ் மீடியத்தில் போட்டால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் அடையட்டும். வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஒரு அடி பம்ப் இருக்குது. ஸ்கூலோடைய பில்டிங் இது தான். பில்டிங்குமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. சைக்கிள் ஸ்டாண்டு, அதுக்கு ஒரு ரூஃப் மாதிரி அமைச்சிருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிளாக நிறுத்திக்கிறாங்க, டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸு. நாங்கள் பாப்பாவை ஹாஸ்டலில் சமாதானப்படுத்தி விட்டுட்டு வெளியில் வந்துட்டுருந்தோம். ஸ்கூல் வந்து முடிகிற டைம் போல் இருக்குது. எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தாங்க. கிரவுண்டில் வந்து ஃபுல்லாகவே அதாவது இந்த நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது விளையாடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம். அதேமாதிரி ஸ்கூலுக்கு பக்கத்துலையுமே நல்லா சிமெண்ட் போட்டிருக்காங்க, மண் தரை அந்த மாதிரி இல்லை. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஹாஸ்டலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நாங்களுமே பாப்பாவை சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் ஹாஸ்டலில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் போய் உங்கள் பேரண்ட்டை விட்டுட்டு நீங்கள் அழுதுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து இல்லை மறுபடியும் உங்களை சமாதானப்படுத்தி ஹாஸ்டல்லே போய் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஹாஸ்டலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருந்து போயிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஹாஸ்டலில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். ஏன்னா நான் 6th இருந்தே என்னுடைய பிஜி படிக்கிற வரைக்குமே நான் ஹாஸ்டலில் தான் இருந்திருக்கேன்.
இருந்திருக்கேன். ஸோ அதனுடைய கஷ்டம் எனக்கு ரொம்பவே தெரியும். நாங்கள் பாப்பாவெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்கூல் ஹைவேலே இருக்குது அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆப்போசிட்டில் போய் தான் நாங்கள் பஸ் ஏறணும். ஸ்கூல் முடிகிற டைமுக்கு சில ஆட்டோக்காரங்களாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிக்கப் பண்ணி அவங்களுடைய ஊரில் ட்ராப் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூலில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சரௌண்டிங்ஸ் நிறைய வந்து கிராமம் தான் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள், அந்த கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தான் இங்கே வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே ஆப்போசிட்டில் போயிட்டு பஸ் ஏறணும் போல் இருக்குது. அதுக்காக ஆப்போசிட்டில் போயிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலுக்கு போனது வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.